அன்பார்ந்த சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வார்த்தைகள் என்றைக்குமே இனிமையாகவும் பண்பாகவும் இருந்தால் அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணும். அதுபோல தான் இந்த ஒரு வார்த்தையோட முக்கியத்துவத்தை பற்றி ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 3ல் அழகாக சொல்லியிருக்காங்க. பாபா பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்கும். அவரோட வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அமிர்தத்துக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஒரு நாள் மதியானம் ஆர்த்தி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்களெலாம் கூப்பிட்டு பாபா என்ன பண்ணார், ஒரு அட்வைஸ் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்போமா? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் எப்போவுமே உங்கள் மனசில் தான் இருப்பேன், உங்கள் மனசில் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலகத்தில் காக்கும் அழிக்கும் தொழில் எல்லாமே செய்கிறது நான் தான், உங்களை ஆட்கொள்கிறதும் நான் தான். என்னை நீங்கள் மனசில் வச்சு என்னை நம்பிட்டீங்க அப்படின்னா ஒரு துன்பமும் உங்களை தீண்டாது. ஆனால் மாயைங்கிற ஒரு விஷயம் என்னை மறந்தவனை போய் ஆட்டி உழுக்கும். நீங்கள் என்னை எங்கே பார்க்கணுன்றவர் கணக்கு கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு பூச்சி, எறும்பு, இந்த மாதிரி ஜீவராசி, அசையும் அசையா உயிரினங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் என்னை பார்க்கலாம். என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக அறிவுரையாக சொல்லியிருப்பார். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ரீ சாயி சச்சரித்தத்தில் நிறையாவே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓம் சாய்ராம்.